இந்த வருஷத்துக்கான மகாகந்த சஷ்டி விழா கொஞ்சம் முன்னாடியே வருது. அதுக்கான டேட் எக்ஸாக்டா சொல்லணும்னா வர அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி அடுத்த 6வது நாள்ல 27ஆம் தேதி அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடக்கும். அதுக்கும் அடுத்த நாள் 28ஆம் தேதி அன்னைக்கு கோவில்கள்ல ஐயனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அதை பார்த்துட்டு நம்மளோட மகாகந்த சஷ்டி விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். நாம 48, 21, 7, 1 எத்தனை நாட்கள் எண்ணிக்கையில விரதம் எடுத்திருந்தாலும் திருக்கல்யாணத்தை அன்னைக்கு விரதம் முடிக்கிறது முழுமையானது. அப்புறம் விரதம் இருக்கிறதுல நிறைய முறை இருக்குல்ல, அதுல எந்த முறையை பின்பற்றி நம்மளால முழுமையா விரதம் இருக்க முடியும்ன்றத பார்த்துட்டு தேர்ந்தெடுத்து ஃபாலோ பண்றது நல்லது. ஏன்னா ஒன்ஸ் ஐயன்கிட்ட வேண்டிட்டு இப்படிதான் இருக்க போறோம்னு ஆரம்பிச்சுட்டு நடுவில் பின்பற்ற முடியாம போயிடுச்சுன்னா நமக்கே மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்னடா இது நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்ற முடியலையே, ஏதாவது குத்தமாயிடுமோன்னு. போன வருஷம் கூட இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வருத்தப்பட்டு இருந்தீங்க. அதுக்கு பெட்டர் ஆரம்பிக்கும் போதே நம்மளோட ஹெல்த் கண்டிஷன்ஸையும் பார்த்துட்டு ஆரம்பிக்கலாம். எந்த முறையை தேர்ந்தெடுத்து நம்ம கடுமையா விரதம் இருக்கோன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம ஐயன் மேல பக்தியா இருக்கோன்றது தான் முக்கியம். நம்ம நம்பிக்கையோட முருகான்னு இருப்போம். அப்புறம் அவர் பார்த்துக்குவாரு. பை.